ஹே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் வருது. யுவர் பிசி டிட் நாட் ஸ்டார்ட் கரெக்ட்லி. அதாவது இதை நம்ம எத்தனை தான் ஆன் பண்ணாலுமே கரெக்டாக ஆன் ஆகலை. இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் ஒரு டைனஸிங்கில் தான் போகுது. ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணி பார்த்தேன். ஹார்ட் டிஸ்க் ஒர்க்கிங் தான். ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகுது. பயோஸில் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதில் ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான். எதை வச்சு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த எரர் வருது. இதுக்கு முன்னாடி ரிகவரி எரர் வந்துச்சு. ஸோ ரிகவரி எரரில் சி டிஸ்க் லோக்கல் சியில் ஒரு ஃபைல் மிஸ்ஸிங் ஆர் கரப்டட் ஆகிருக்கு. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. சேம் டே ஆன் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி ஆன் ஆகிடுச்சு. கீபோர்டு கனெக்ஷன் ஒர்க் ஆகலை. கீபோர்டு ஐ திங்க் ரிமூவ் பண்ணிவிட்ருக்காங்க. ஸோ இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகலை. சைடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்ருவேன். ஏன்னா கேஷ் லாக் லைட்டு பற்றல, நம்பர் லாக் லைட்டு பற்றல, எதுவுமே பற்றல அப்படின்னா கீபோர்டு ரிமூவ் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா கீபோர்டே போயிருக்கலாம். யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக கீபோர்டு போகும். ஓஎஸ் 100% கரப்ட் ஆகும். அதர்வைஸ் இதில் ஹார்ட் டிஸ்க் இஷ்யூவாட்டும் இருக்கலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகுது, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓஎஸ் மாற்றிடுங்க. உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஹைரன் ஓஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கலத்தி வச்சுட்டு டேட்டாஸை காப்பி பண்ணி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸ் ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. நிறைய பேர் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அந்த பேட் செக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. 100% யாருக்குமே ஒர்க் ஆகாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. அதனால் அந்த மெத்தடில் வேணால் டைரெக்டாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் ஓஎஸ் அடிச்சிருங்க. ஏன்னா பேட் செக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது போகவே செய்யாது. லக் இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுற டைம் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த லேப்டாப்புக்கு நம்ம ஓஎஸ் தான் போட போகிறோம். ஸோ ஓஎஸ் போட்டது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம பென்ட்ரைவில் ஓஎஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓஎஸ் போட்டு இது ப்ராப்ளம் சால்வ் ஆகி இவ்வளோ போதா இல்லையாங்கிறத வீடியோட எண்ணில் நான் ஷோ பண்ணுறேன். ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் தான் ப்ராப்ளம். அது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த எரர் வர்றதுக்கு காரணம் ஃபைல் கரப்ஷனுங்கிறதுனால ஓஎஸ் கரப்ஷனுங்கிறத வரும். ஸோ அதில் பேட் செக்டர்ஸுங்கிற ஒரு இது வரும். அது நம்ம பேட் செக்டர்ஸை ஸ்கேன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக சால்வ் ஆகும்னு சொன்னேன். பட் இதில் அதே கல்ப்ரிட் என்ன வேலை காட்டிச்சுன்னா இதோட ஹெல்த்தை தீர்த்து. ஸோ இதோட ஹெல்த்தை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்துட்டிங்களா? ஹார்ட் டிஸ்க்கும் இதில் ப்ராப்ளம் தான். 43% தான் ஹெல்த் இருக்குது. அதனால தான் இது ஓஎஸ் கிராஷ் ஆனது. சேம் லோட் ஆகாமல் இருந்திருக்கு. இதை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் மாற்றணும், மாற்றி கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா இது ஓடாது. 315 நாள் தான் காட்டும். பட் ஓடாது. இது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இறங்கினதுக்கப்புறம் லேப்டாப்பில் டிடெக்டே ஆகாது. ஓஎஸும் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸ் மாற்றுங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக ஓஎஸ் மாற்றணும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டேட்டாஸை காப்பி பண்ணி வச்சுட்டு எதுவும் வந்தாலும் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி லேப்டாப்பில் ப்ராப்ளம், இதே ப்ராப்ளம் ப்ளூ ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இல்லைன்னா முடிஞ்ச அளவு ஓஎஸ் கூட பாருங்கள். எது வந்தாலுமே செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓஎஸ் கூட பாருங்கள். அதை விட்டு மொத்தத்தையும் அழிச்சு தள்ளிட்டு அழக்கூடாது. இது என்னோட அட்வைஸ்.